நல்ல படங்கள் வந்துச்சு அப்புட்ன்னா, நம்ம ஆதரிச்சு அத வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதற்கான தனியான ஃபேன் பேஸும் இருக்கு. நல்ல படங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்குமே. ஏதோ 1, 2 படங்கள், அது தெரியாம போன படங்களும் வந்து நெறையா இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்லல. அப்படி இருந்தாலும் நல்ல படங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நல்லா இல்லாத படங்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரத்தான் செய்யும். ஃப்ளாப் ஆகத்தான் செய்யும். இன்னும் ஒரு 10 வருஷம், 5 வருஷம் கழிச்சு அது ரிலீஸ் செய்யப்பட்டாலும், அதற்கான நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்து வரத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த ரிலீஸ் பண்றாங்களே, அப்போ இந்த டைம்ல வந்து ஒரு 4, 5 படம் வந்து ரிலீஸ் ஆகுதே. இது வந்து இப்போ இருக்க படங்களோட பாதிப்பா இருக்காதா? அப்ப அத மறுபடியும் நீங்க அதையே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ புதுசா வர்ற படைப்புகள் வந்து எப்படி வரும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்கு. புதுசா வர படைப்புகள் நல்லா இருந்துச்சு. இப்போ வர கன்டென்ட்டும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா, ரிலீஸ்க்கு இவ்வளோ மோகம் வந்து இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்கு. என்னதான் அந்த பாடல்கள், அந்த ஒரு கிளாசிக்கான விஷயங்கள் இருந்தாலும், அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும், இத பார்க்காம விடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்காது. இப்போ ஒரு சூப்பரான கன்டென்ட் வந்திருக்குப்பா. இதையும் பார்ப்போம், அதையும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருமே தவிர, இத பார்க்க வேணாம், அத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது. இப்போ குவாலிட்டியா அதே மாதிரியான ஒரு கன்டென்ட்கள் வந்தால், அது இங்க டிமாண்டிங்கா இருக்கு தமிழ் சினிமால அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.